வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இதை நம்ம டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா பொடிசாக எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நான் இதுக்கப்புறம் தான் நான் கடலைப்பருப்பு சேர்க்க மறந்துருந்தேன். இனிமேல் தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி கடுகு ஜீரகம் போடும்போதே நீங்கள் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அதுக்கு லைட்டாக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காவை இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்துச்சுன்னா அப்படியே தண்ணியாக கரைய ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு மீடியமாக பீஸ் கட் பண்ணி நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம பீர்க்கங்காவில் தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் பீர்க்கங்காவில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்கள். இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஒரு 3/4 பாதத்துக்கு பீர்க்கங்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். அதோட எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வெளியாகுது, பார்த்திங்கனாலே தெரியும். திரும்பியும் கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இப்போ இதில் உப்பு சேர்க்கவே இல்லை. இதில் இருக்க அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனால் தான் நம்ம உப்பு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இந்த தண்ணி எல்லாமே மொத்தமாக ட்ரை ஆகிக்கட்டும். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதில் இருக்க தண்ணி பூரா நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் நல்லா அதோட தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கிண்டி விடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி அடியில் பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி செய்வீங்க. என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.